விசிக தாவேகா சேர்ந்திருக்கிறது ஷானவாஸுக்கு பிடிக்கலையா? என்ன காரணம்? பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாரு. உங்க விமர்சனம் எங்க இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அரசு அதிகாரிகள் நியமனம் நீங்க சொல்றீங்க. இதே நான் கேட்கிறேன், இதே தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசு அதிகாரிகளை வச்சுட்டு இருந்தாரு. மறுக்க முடியுமா அவரால்? இத்தனை வருஷமா கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு தான் விசிக முதல் முறையை அமைச்சரவையில் போய் சேருதுன்னா அதை வந்து அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகம் இருக்கக்கூடிய ஷானவாஸ் அதை வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? வரவேற்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாருடைய கருத்து அப்படி இருக்கிறதுனால என் கருத்தை நான் வெளியே சொல்லலை. ஆளுநர் ஷானவாஸ் மட்டும் அதிகாரத்துக்கு வரலாம், எம்எல்ஏ ஆகலாம். ஆனால் அந்த எம்எல்ஏ அமைச்சரானால் அது அவருக்கு பிடிக்காதா? எனக்கு புரியுது. இது என்னென்னா, நீங்கள் ஒரு தலித்தாக இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஒருவேளை இவர் அமைச்சராக இருந்தால் பேசியிருக்க மாட்டார். ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு மறுபடியும் கொடுக்கப்பட்டு இதே ஷானவாஸ் இதே தாவேகா அரசில் அமைச்சராக இருந்தார்னா அமைதியாக இருந்திருப்பார். அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் சூப்பரான ஒருத்தர், ஜனநாயக போல ரொம்ப சிறப்பாக இருக்கு இவரே பேசியிருப்பார். வைத்தறிச்சல் சொல்கிறீங்க? வைத்தறிச்சல் நான் சொல்ல பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். விஜய் அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் பெரியன்னு நினைக்கிறீங்க நீங்கள், விசிக தாவேகா உடையன்னு நினைக்கிறீங்க நீங்கள். அது நடக்காது. ஏன்னா உங்கள் ஒருத்தரை குளிர்விப்பதற்காக அண்ணன் திருமா இந்த கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார். நம்ம நினைக்கிறத விட எல்லாரோட அறிவாளி அவர். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அரசு தலைவருமே வந்து 2026 தேர்தல் இப்படிதான் சொல்லி யாரும் கணிக்கலாம், ஆனால் அவர் கணிச்சார். அப்படி வந்து வருங்காலத்தை கணிக்கக்கூடிய அவர் இவங்களுக்காகலாம் கூட்டணி வெளியே வந்துடுவாரெல்லாம் கிடையாது. சொந்த கட்சிக்கு எதிராக பேசுறாரு, திமுகவுக்கு இப்படி இவ்வளோ ஆதரவாக பேசுறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? திமுக போய் சேர போறேன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த முதன்மைச்சராக பொறுப்பெல்லாம் அந்த கட்சிக்காகவே வாழ்ந்து மறைந்த பலருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பில் தான் இன்றைக்கு வந்து அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே அமர்ந்து கொண்டு மறுபடியும் திமுகவுக்காக ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார். விசிகாலிருந்து யார் போனாலும், கட்சியினுடைய பொதுச் செயலாளராகட்டும், துணை பொதுச் செயலாளராகட்டும், எம்எல்ஏ அவர்கிட்ட யார் வேணா இருக்கட்டும், அண்ணன் திருமா என்கின்ற ஒரு மனிதர் இருக்கும் வரை விசிகாவை எந்த கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது. கூட இருந்து ஒருத்தர் வன்னியரசர் அவர் அமைச்சராக இருக்காருன்னா நீங்கள் வந்து அது சந்தோஷமாக பார்க்கணுமா, எதிர்த்து பார்க்கணுமா? நீங்கள் இவரை பற்றியே பலரும் வந்து நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க, இவர் வந்து கட்சிக்காக எதுவும் பண்ண மாட்டார், போராட்டத்துக்கு வர மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த நீட்டு போராட்டத்தில் அதில் கூட வரல, அவர் வரலன்னு திரும்ப அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி. அண்ணன் திருமாவளவன் புறக்கணிச்ச மாதிரி தெரியல, ஷானவாஸ் புறக்கணிக்கிறார். நான் அப்படிதான் பார்க்குறேன். ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது இன்னொன்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, திமுக இல்லாதனால காங்கிரஸ் திணறுது. திமுகவே திணறி போய் செதறி போய் ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிருக்காரு. இதை பற்றி அவர் பேச மாட்டார். அப்புறம் திமுக இல்லாமல் காங்கிரஸ் செதறது திணறுதுன்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே திமுகவே செதறி போயிருக்குது உங்களுக்கு. அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து கனிமொழி அக்கா வந்து தலைவராக போகிறாங்களாம், அவங்களுடைய டீம்லாம் இதை இறங்கியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கலை. தாவேகாவோட விசிகா வந்து கூட்டணியில இருக்காங்க. கூட்டணின்னு சொல்லல, பட் கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா ஒரு முக்கிய நிர்வாகியான ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் வந்து தாவேகாவை அடிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தாவேகா வந்து பாஜகவோட சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விசிகால இருக்கிற முக்கிய நிர்வாகிகளே சொல்றாங்க ஆளுநர் ஷானவாஸ் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா கொடி தூக்குறாங்களே, போர்க்கொடி. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானே. என்னென்னா, ஆளுநர் ஷானவாஸ் விசிகாவினுடைய எம்எல்ஏவாக இருக்கும் பொழுதே அவர் எல்லாரும் திமுக எம்எல்ஏ தான் சொன்னாங்க. என்ன காரணம் கேட்டால், திமுகவுக்காக தொடர்ந்து பேசக்கூடியது. அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்தாரு. என்னென்னா, நான் டிபேட்டுக்கு போகிறேன்னா அங்கே திமுக இல்லாத டைமில் நான் தான் திமுகவாக மாறுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரைட், அதெல்லாம் ஓகே, விடுங்க. நீங்கள் ஷானவாஸ் அவர்களுக்கு அண்ணன் திருமா அவர்கள் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, முதன்மை செயலாளர் என்ற பொறுப்பை வந்து கொடுத்தாரு. இது வரைக்கும் அந்த முதன்மை செயலாளர் பொறுப்பை வந்து அவர் ஏற்றுனதா தெரியவே இல்லை. இதை அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரை குறிப்பிட்டிருக்காரு. பேட்டியிலேயே வந்து அவர் வந்து எங்கள் தலைவர் கொடுத்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கினதா எங்களுக்கு தெரியல. அஃபிஷியலாக எங்கேயும் அதுக்கு வந்து நன்றி தெரிவித்தோ இல்லை வந்து அந்த அவருடைய பேஜெலாம் இருக்குல்ல, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, இந்த எக்ஸ் வலைதளத்தெல்லாம் வந்து விசிகாவுடைய எம்எல்ஏ சம்திங் எழுதுறல, அங்கே எதுவுமே எழுதலை. அவர் அந்த பொறுப்பை வந்து அவர் ஏற்றுக்கினதாகவே தெரியலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போது சமீப காலத்தில் வந்து அவர் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார். அதுக்கு முன்னாடி தான் வந்து சிலதெல்லாம் பேசியிருந்தார். வன்னியரசனை அமைச்சரானதில் உடன்பாடு இல்லை அவருக்கு. உடனே இப்படி கேட்பாங்க, என்னப்பா நீ வன்னியரசன் அமைச்சரான 2 பேருக்கு வந்து மூட்டி உரையாடலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது.
விசிகா அமைச்சரவையில் ஆனதுல அவருக்கு பிடிக்கல. இது அவரே அந்த பேட்டியில் வந்து சொல்றாரு, கொடுத்த பேட்டியில் விசிகா வந்து அமைச்சரவை ஆனது பிடிக்கல சொல்லிட்டு, உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா கட்சிக்கெல்லாம் உடன்பாடு 99 விழுக்காடு கட்சியினர் வந்து இதை ஆதரிக்கிறாங்க. என்னுடைய கருத்து அப்படி இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு என்னோட மாறுபட்ட கருத்தை வந்து நான் தெரிவிக்க வேணாம்னு யோசிச்சனாலதான் நான் தெரிவிக்கல அப்படின்னா அப்படி இப்பயா சொல்றீங்க? அது முழுக்க முழுக்க விசிகாவோட ஆசை தானே. அது ஆட்சி அதிகாரத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம். அது அதிகார பாய்ச்சலுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்பது அதையும் ஆளுநர் ஷானவாஸ் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும். ஏன்னா ஆளுநர் ஷானவாஸ் மட்டும் அதிகாரத்துக்கு வரலாம், எம்எல்ஏ ஆகலாம். ஆனா அந்த எம்எல்ஏ அமைச்சர் ஆனா அது அவருக்கு பிடிக்காதா? எனக்கு புரியுது. இது என்னன்னா, நீங்க ஒரு தலித்தா இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ தலித்துகளுக்கும் ஈவன் இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய அதிகாரத்திலாம் இல்லை. நம்ம அதையுமே அவர்களும் அதிகாரம் இல்லாதவர்கள் தான். நம்ம அவங்கள வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல விரும்பல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவங்களுடைய இஸ்லாமியர்களுடைய சமூக பிரதிநிதித்துவத்திற்கு உரிய அமைச்சரவை இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை தான். தேசிய அளவிலும் கிடையாது, தமிழ்நாட்டிலையுமே இல்லை தான். அதெல்லாம் எனக்கு மாற்றப்பட்ட கருத்து கிடையாது. அவர்களும் அரசியல் வலிமை அடைய வேண்டியவர்கள் தான், நமக்கு மாற்றப்பட்ட கருத்து கிடையாது. ஆனால் மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இஸ்லாமியர்களை விட தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலுமே சரி பட்டியல் சமுதாய மக்கள் அதிகம். தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பெரும் சமுதாயமாக அதிகம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் சாதிகளாக எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எண்ணுவாங்க கொஞ்ச நாளில் என்னுடைய ஒரு கணிப்பில் சொல்கிறேன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய சமுதாயம் எதுன்னு கேட்டால் பறையர் சமுதாயம், ரெண்டாவது வன்னியர் சமுதாயம். நான் சொல்றது தனிப்பெரும் சமுதாயமாக. நீங்கள் இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா பிசி உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க, ஏன்னா பல்வேறு சாதிகள் சேர்ந்து இருக்காங்க. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா பெரும்பான்மை சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடியது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். இந்திய மாநிலங்கள்லேயே இவங்க ரொம்ப மோசமாக சொல்லக்கூடிய பீகார், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் கூட பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஓரளவுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. பல மாநிலங்களில் துணை முதலமைச்சர் இருக்காங்க, நம்ம பக்கத்து மாநிலம்லாம் இருக்காங்க துணை முதலமைச்சராக. அப்படிப்பட்ட சாதியவாதிகளால் இறுக்கமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பல மாநிலங்களே கொடுத்துட்டாங்க. சமூக நீதி பெரியார் மண்ணு திராவிட மண்ணில் கொடுக்கல இவ்வளவு நாளா. அப்போது விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் விடுதலைக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு அவங்களுடைய மெயின் நோக்கம் என்பது பட்டியல் சமுதாய மக்களுடைய அதிகாரத்தை நம்ம அடையணும். எல்லா சமுதாய மக்களுக்கான கட்சி தானா, எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணன் திருமா ஒரு தமிழ் தேசியத்தின் தலைவர் தான், எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் பட்டியல் சமுதாய மக்களுடைய அரசியல் அதிகாரத்துக்கு வரணும். அப்போ இத்தனை வருஷமாக கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு தான் விசிகா முதல் முறையை அமைச்சரவையில் போய் சேருதுன்னா அதை வந்து அந்த கட்சியினுடைய மிக முக்கியமாக நிர்வாகி இருக்கக்கூடிய ஷானவாஸ் அதை வரவேற்கணுமா எதிர்க்கணுமா? வரவேற்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாருடைய கருத்து அப்படி இருக்கிறதுனால என் கருத்தை நான் வெளியே சொல்லலை, சரி வெளியில் சொல்ல ரைட்டு ஓகே. இப்போது விசிகா தாவேக்கா சேர்ந்திருக்கிறது ஷானவாஸுக்கு பிடிக்கலையா? என்ன காரணம்? பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. உங்கள் விமர்சனம் எங்கே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அரசு அதிகாரிகள் நியமனம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே நான் கேட்குறேன், இதே தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசு அதிகாரிகளை வச்சுட்டு இருந்தாரு. மறுக்க முடியுமா அவரால்? அதிமுக வச்சிருந்துச்சு, திமுக வச்சிருந்துச்சு. திரு விஜய் அவர்கள் வந்து இதை மாற்றணுமான்னு கேட்டால் எனக்கு வந்து அந்த சீஃப் செக்ரட்டரி பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியணும்னு நான் சொல்ல வரல. தேர்தல் ஆணையம் தான் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவருடைய கருத்துக்கு நான் வந்து உள்ளே போட விரும்பல. ஆனால் அதே திரு விஜய் அவர்கள் தான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்போ இதை வந்து யார் பேசுவா? எனக்கு ஒன்று புரியல. ஷானவாஸ் அவர்கள் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மெயினான பதவிகளுக்கு வருவதோ இல்லை அமைச்சர் ஆகிறதோ அவருக்கு பிடிக்கலையா? அது என்னன்னு தெரியல எனக்கு. அவர் விசிகா வந்து பேசுறது தான் நான் கேள்வி கேட்குறேன். நான் இதே அவர் வந்து வேறொரு கட்சியிலேருந்து பேசியிருந்தா நான் கேட்க மாட்டேன்னு கேட்டால் அந்த கட்சி அப்படி தான் இருக்கும். இன்றைக்கு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பல அதிகாரிகளுக்கு திரு விஜய் அவர்கள் முக்கியமான பொறுப்புகள், அதிகாரமிக்க பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. இது உண்மை. ஏன் பாராட்ட மாட்டீங்க? ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுத்து ஏன் பாராட்ட மாட்டீங்க? என்ன தருது உங்களுக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி அவரோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்கிறது கொடுத்தப்போ இனிச்சது, ராஜ்மோகன் கொடுத்தப்போ கசக்குதான். எனக்கு புரியல. அவங்க தலித்துகளுக்காக பேசுறாங்களா பேசலையான்றது அப்புறம் வர. நான் அந்த கருத்து ரஞ்சித்தான கருத்து நான் அப்படியே ஏற்கிறேன். எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கொடுத்துருக்காருல்ல,
நீங்கள் கூட்டணி கட்சி தானே. இங்கே இப்போது நான் எவ்வளோனா பேசலாம், நீங்கள் எவ்வளோனா பேசலாம், நம்ம கட்சியில் கிடையாது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும். கட்சி ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு ஒபே பண்ணணும். அதுதான் ஒரு கட்டுக்கோப்பு. இவர் அண்ணன் திரும்ப என்ன சொன்னார், நாங்கள் தாவேக்கா கூட தான் இருக்கிறோம், கூட்டணி தாவேக்கா அமைச்சா அதில் நாங்கள் இடம் பெறுவோம், உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேட்டாரா இல்லையா? திரும்ப அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, பாஜக இல்ல அதுக்காக பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க தாவேக்காவோட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவருங்க ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்றாங்க, பாஜக தான் தாவேக்கா ஆட்சி செய்யுதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப அவர்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு இவரு சொல்றாரா, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல, இவர் வந்து இவருடைய திமுகவின் கருத்தை தான் பிரதிபலிக்கிறாரு. இப்போ நீங்க தாவேக்கா அரசுல குறைகளே இல்லையான்னு கேட்டா இருக்கு. கொள்கை தலைவர் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கரோட சிலையே தரக முடியும் உங்க ஆட்சியில இருக்கு. நான் அதெல்லாம் வந்து இல்லைன்னா சொல்லல. சட்ட சிக்கல்களோ இல்லை வந்து பிரச்சனைகளோ போராட்டங்களோ இருக்கு இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் திமுக அளவுக்கு மோசமாக இல்லைன்றது என்னுடைய பிரதான பார்வை. இங்கே லஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு, ஊழல் ஒழிப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலுமே அவர்கிட்ட யாரும் ஈஸியாக போக முடியல. ஆனால் அவர் பல இடத்துங்களுக்கு போகிறாரு, ஆய்வு மேற்கொள்கிறாரு, அது வரைக்கும் பாராட்டுறோம். முன்னிருந்த திரு ஸ்டாலின் அவர்களை விட இவர் அதிகமான ஆய்வுகளை மேற்கொள்கிறாருன்றது என்னுடைய பார்வை. எனக்கு என்ன தெரியுதோ, என்ன நான் பார்க்கறனோ அதான் நான் பேச முடியும். இப்போ பாஜகவுடைய அரசுக்கு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆளுநர் பற்றி பேசுகிறாரு. சட்டமன்றத்தில் தமிழ் தலைவர்த்து வந்தே முதல் ஜனகண மனகதி அது வராரு வச்சுங்களேன். இப்போ ஜனகண மனகதி வந்து தேசிய கீதம் பாடணுமான்னு கேட்டால் பாடணும். அது கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அது நீங்கள் தட்டிலாம் வந்து பறிக்க முடியாது. நீங்கள் வந்து அப்படியே ஒரு தட்டில் போக முடியாது. தமிழ் தாய் வாழ்த்து நம்ம பாடுறோன்னா அது நம்முடைய உரிமை. உரிமையும் நீங்கள் வந்து தடுக்க முடியாது, கடமையும் நீங்கள் தடுக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் உரிமையும் கடமையும் ஒன்று பிணைந்து இருக்கிறது. இப்போது ஆளுநர் யார்? அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ். இங்கே நடக்கக்கூடியதை உள்துறை அமைச்சகத்துக்கும் மத்திய அரசுக்கும் சொல்லக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஜியோ போடுறான், நீங்கள் தேசிய கீதத்தை தான் முதல்ல பாடணும், வந்தே மாதத்தை போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரம் இது வரைக்கும் பாடப்பட்டிருக்கான்னு கேட்டால் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாடப்பட்டிருக்கு, இல்லைன்னா மறுக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பது சட்டமன்றம் தான் முடிவு செய்யும், எனக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஜனகண மனகதி வந்து பாடிட்டார், தேசிய கீதத்தை பாடிட்டார் என்ற காரணத்துக்காக மட்டுமே இது பிஜேபி அரசுன்னு சொன்னால் அது ஏற்புடையது கிடையாது. இவங்க மட்டும் டிஆர் பாலு சொல்லுவாராம், மோடி நமக்கு தங்கத்தட்டில் வச்சு மருத்துவக் கல்லூரியில் கொடுக்கும்போது அதை போய் எதிர்க்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாமா. இவங்க மட்டும் இணக்கமாக இருப்பாங்களாம். கருப்பு கொடி ஏற்றினவங்க, கருப்பு கொடை பிடிச்சவங்க, கோபேக் மேடுன்னு கோபேக் மோடின்னு சொல்லிட்டு சொன்னவங்க, அதுக்கப்புறம் கருப்பு பலூன் பறக்க விட்டுவங்க, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தோடனே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் பண்ணால் சரி, அப்போ அதையே விஜய் பண்ணால் எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இணக்கமாக தான் இருக்கணும், இருந்து தான் ஆகணும். அதெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த அதிகாரமும் பெரும்பாலும் மத்திய அரசும் குவிஞ்சிருக்கு. கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது. அதை நீங்கள் பிரிச்சுலாம் கொண்டு வந்துடலாம் முடியாது. எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கணும், எதை ஏற்கிறோமோ அதை ஏற்கிறோம். இவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை சரி என்று சொல்லி தாவேக்காவை குறை சொல்கிறது எதுவும் கிடையாது. நீ ஆட்சிக்கே வராத நாம் தமிழர் கட்சியை சொல்லு, இது வரைக்கும் வந்து பெரும்பான்மை வெற்றி பெறாத விசிகாவை நீ சொல்லு, பாமக கூட சொல்லணும் ஏற்றுப்புறான். ஐ மீன் அவங்களோட கொள்கை அடிப்படை பாமக கருத்தை இருக்குல்ல, அவங்களோட வரைவு கொள்கைன்னு இருக்குல்ல, அதை சொல்கிறேன் நான். ஆனால் திமுக இப்படி எதிர்த்துது, தாவேக்கா எதிர்க்குமான்னு சொன்னால் அது மிக 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 மோசடித்தனமான ஒரு பேச்சாக தான் நான் வந்து பார்க்குறேன். இப்போ ஷானவாஸ் அவர்களும் யார் எதிர்க்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த கட்சியை சார்ந்த பலரும் இன்றைக்கு எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நடவடிக்கை எடுக்கிறீங்க தலைவர் நீங்கள். ஆனால் கட்சியினுடைய கட்டுக்கோப்புக்கே எதிராக பேசுகிறாரே, தாவேக்கா பிஜேபி ஆட்சின்னு சொல்லிட்டு விசிகா எப்படி இருக்க முடியும்? இப்போ திரும்ப வந்து வன்னியரசன் சொல்கிறாரு தாவேக்கா பிஜேபியினுடைய ஆட்சியை வந்து செயல்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசன் அமைச்சர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அப்படி சொல்லவும் கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா வெளியே வந்துடணும். அப்போ அந்த கட்சியினுடைய முதன்மை செயலராக இருந்துக்கிட்டு நீங்கள் தாவேக்காவுடைய அரசு பிஜேபி தான் இருக்குது, அந்த அரசியல்கள் இயக்குறாங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது? எப்படி நீங்கள் வந்து அது சரியான வாதம்னு சொல்ல முடியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொன்று
ஒருவேளை இவர் அமைச்சராக இருந்தால் பேசியிருக்க மாட்டார். ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு மறுபடியும் கொடுக்கப்பட்டு இதே ஷானவாஸ் இதே தாவேக அரசில் அமைச்சராக இருந்தாருன்னா அமைதியாக இருந்திருப்பார். அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் சூப்பரான ஒருத்தர், ஜனநாயக போல ரொம்ப சிறப்பாக இவரே பேசியிருப்பார். வைத்தறிச்சல்னு சொல்றீங்க? வைத்தறிச்சல் நான் சொல்ல, பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கூட இருந்த ஒருத்தர் வன்னியரசன் அவர் அமைச்சராக இருக்காருன்னா நீங்கள் வந்து அது சந்தோஷமாக பார்க்கணுமா, எதிர்த்து பார்க்கணுமா? நீங்கள் திமுக கவர்மெண்ட் பண்ணாத பல விஷயம் இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. ஈவன் பட்டியல் சமுதாய மக்களுக்கே பல விஷயம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் வந்து ஏற்கனமா எதிர்க்கணுமா? இவர் வந்து நான் இத்தனை வருஷம் கட்சியில் பயணித்தேன், அது பண்ண இது பண்ண லிஸ்ட்லாம் போடுறாரு. இவரை பற்றியே பலரும் வந்து நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க, இவர் வந்து கட்சிக்காக எதுவும் பண்ண மாட்டார், போராட்டத்துக்கு வர மாட்டார், எதுவும் பண்ண மாட்டாரு. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த நீட்டு போராட்டத்தில் அதில் கூட வரல, அவர் வரலன்னு சொல்லி திரும்ப அவரை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லி. அண்ணன் திருமாவளவன் புறக்கணிச்ச மாதிரி தெரியல, ஷானவாஸ் புறக்கணிக்கிறார். நான் அப்படிதான் பார்க்குறேன், அவர் அப்படிதான் புறக்கணிக்கிறாரு. நீங்கள் விஜய் அவர்களும் அண்ணன் திருமாவளவர்களும் பிரியும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் விசிகா தாவேகா உடையன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அது நடக்காது. ஏன்னா உங்கள் ஒருத்தரை குளிர்விப்பதற்காக அண்ணன் திருமா இந்த கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார். அவர் நம்ம நினைக்கிறத விட எல்லாரோட அறிவாளி அவர். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அரசு தலைவருமே வந்து 2026 தேர்தல் இப்படி தான் சொல்லி யாரும் கணிக்கலாம். ஆனால் அவர் கணிச்சார், இங்கே ஃபுல்லாக மாறப்போகுது, ஒருத்தருக்கு கூட மெஜாரிட்டி கிடைக்க போகுது சொல்லி அவர் கணிச்சார். அப்படி வந்து வருங்காலத்தை கணிக்கக்கூடிய அவர் இவங்களுக்காகலாம் கூட்டணி வெளியே வந்துடுவாரெல்லாம் கிடையாது. விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. நீங்கள் அப்படியே தாவேக அரசை வந்து போற்றி புகழணும்னு எந்த அவசியம் கிடையாது. கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே கூட விமர்சனம் வைக்கலாம். ஏன் இப்போ சண்முகம் வைக்கலையா? சிபிஎம் சிபிஎம் வைக்கிறாங்க, வைங்க, நீங்கள் விமர்சனம் வைங்க, போராட்டம் நடத்துங்க, விசிகா, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக கூட்டணியை உடைச்சிட்டு வந்தோம்னா வேங்கவேலில் பட்டியல் சமூக மக்கள் பட்ட கொடுமைக்கும் போதெல்லாம் கூட்டணியை உடைக்காது. நீங்கள் பிஜேபி சந்தேகம் வெளியே வந்து சொன்னால் அது என்ன நியாயம்? அது இது யாரை ஏமாற்றக்கூடிய பேச்சு இது? அதனால தான் ஷானவாஸ் அவர்களை யார் வந்து ஆதரித்து பேசினாங்களோ அதே விசிகாவோட மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் ஷானவாஸ் மீது ஏன் தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர் கட்சிக்கு எதிராக பேசுகிறாரே என்று அவரை குற்றம் சுமத்துகிறார்கள். இப்போ ஆளு ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, திமுக இல்லாதனால காங்கிரஸ் திணறுது, திமுக இல்லாதனால தான் இந்தியா கூட்டணியை உடஞ்சி சதறி போய் கிடக்கு, ஒன்றுமே இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. திமுகவே திணறி போய் சதறி போய் ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிருக்காரு, இதை பற்றி அவர் பேச மாட்டார். அப்புறம் திமுக இல்லாமல் காங்கிரஸ் சதறது திணறுதுன்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே திமுகவே சதறி போயிருக்குது உங்களுக்கு. அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து கனிமொழி அக்கா வந்து தலைவராக போகிறாங்களாம், அவங்களுடைய டீம்லாம் ஏதோ இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து உதவி தலைவராகலான்னு சொல்கிறாங்க, மறுபக்கம் இல்லைன்னா நீங்கள் மட்டும் தான் வரணுமா, நாங்கள் வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாளர்களாங்குது. கனிமொழி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெரிய சப்போர்ட்லாம் இருக்குது, வேற லெவல் சப்போர்ட்டில் வேற பின்புலம்லாம் இருக்குது. அதனால திமுக இல்லாமலாம் சதறலை, திமுக தான் சதறி போயிருக்குது. அது எப்படிங்க தமிழ்நாட்டு இத்தனை முறை ஆட்சி செய்த கட்சி நீங்கள் ஒரு முதலமைச்சரை தோல்கிறாரு, இத்தனை தொகுதியில் தோல்வி அடைகிறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த கட்சி சதறதுக்கு எதிர்னா? தாவேகா தான் அடுத்த முறை 2029 அவங்க கை காட்டுறவங்க தான் எம்பி. விஜய் யாரு கை காட்டுறாரோ அவங்க தான் பெரும்பான்மை எம்பி ஆவாங்க. சொல்ல முடியாது, 40-43 அடிக்கலாம். அதனால வந்து திமுக இல்லாமலாம் சதறல. இவருக்கு வந்து திமுகவின் பாசம் குறையாம இருக்கிறதுனால அப்படி சொல்றாரு. திமுக இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுக அவரை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிச்சு ஆட்சியின் பொழுது. ஆட்சியில இருக்கும் போது கம்ஃபர்டபுளா வச்சிருந்துச்சு, இப்போ வச்சிருக்கா ஏன்னு தெரியலையே எனக்கு. அவர் எடுக்கிற முடிவு வச்சு தான் சொல்ல முடியும். நம்ம எப்படி ஒருத்தர் மேல சும்மா சொல்ல முடியும்? அவருக்கு திமுகவை பிடிக்கும் இல்ல, சொந்த கட்சிக்கு எதிராக பேசுறாரு, சொந்த கட்சிக்கு எதிராக பேசுறாரு, திமுகவுக்கு இப்படி இவ்வளவு ஆதரவா பேசுறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திமுக போய் சேர போறேன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல, இது அது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து ஆளு ஷானவாஸ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல அப்படி எதிர்பார்த்த நேரத்துல தான் திரும்ப அவர்கள் வந்து அவங்களுக்கு பதவி உயர்வையும் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் இந்த முதலமைச்சரான பொறுப்பெல்லாம் அந்த கட்சிக்காகவே வாழ்ந்து மறைந்த பலருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்புல தான் இன்றைக்கு வந்து அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அங்கே அமர்ந்து கொண்டு மறுபடியும் திமுகவுக்காக ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு என்னன்னா, திமுக இப்போதைக்கு அவர் எடுத்தாலுமே கூட அது எப்படி யூஸ் ஆகும்னு தெரில எனக்கு. விசிகாலிருந்து யார் போனாலும், கட்சியினுடைய பொதுச் செயலராகட்டும், துணை பொதுச் செயலராகட்டும், எம்எல்ஏ அவர்கிட்ட யார் வேணா இருக்கட்டும், அண்ணன் திருமா என்கின்ற ஒரு மனிதர் இருக்கும் வரை விசிகாவை எந்த கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அந்த கட்சின்றது அண்ணன் திருமாவுடைய கட்சி. அது திருமாவளவனுக்காக தான் அத்தனை பேரும், அங்கே யாருக்காகவும் கிடையாது. திருமாவளவன் இருக்கிற வரையும் விசிகா இருக்கும், அவ்வளோதான்.
அதனால் இங்கே ஷானவாஸ் அவர்கள் வந்து அந்த கட்சியை விட்டு போயிடுவாரோ, போயிட்டு அதை ஆயிடுமோ, அந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு என்னென்னா, கட்சிக்கு எதிராக தலைவருடைய கொள்கைக்கும் அவருடைய கூட்டணி முடிவிற்கும் எதிராக பேசக்கூடிய இவர் மீது அண்ணன் திருமா வந்து ஏன் எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னரோடு இருக்காருன்றதான் எனக்கு புரியலை. அந்த கட்சியில் வந்து பல இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க. இவரை விட கட்சிக்காக அண்ணன் திருமாவிற்காக உயிரை கொடுக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் திமுகவுக்காக இருக்கிறாருன்றது தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன்.